هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة لكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் பரக்கத்தான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை மிகவுமே சீக்கிரமாக நிறைவு செய்துவிட்டு ஷவ்வாலுடைய மாதத்திலே பெருநாளை கொண்டாடி விட்ட ஒரு நல்ல நேரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ரமதானுடைய மாதத்திலே எவ்வாறு நாங்கள் முக்கியமான சில மார்க்க விடயங்களை தேடி படித்தோமோ, மார்க்கத்தை படிக்கின்ற விடயங்களை நாங்கள் அந்த மாதத்தோடு இருக்கும் என்றால், வியாபாரம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயமோ, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இன்னும் உள்ள வணக்கங்கள், அது வணக்க வழிபாடுகள் என்று வேறாகவும், வியாபாரம் என்பது அது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இஸ்லாம் வைத்திருக்கிறதோ அது போன்றுதான் வியாபாரம் செய்வதற்கும் வியாபாரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கும் சில மெத்தடுகளையும் முறைகளையும் அசுமார்கள் சந்தித்து படித்திருவார். எங்களுடைய சமூகம் எவ்வாறு பழக்கப்பட்டிருக்கிறது என்றால், சில சிறிய விடயங்களை பெரிதாக அவர்கள் தேடி படிப்பார். கட்டாயம் பெரிய அளவில் படிக்க வேண்டிய சில விடயங்களை கணக்கெடுக்காமல் இருப்பார். எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வியாபாரம் சம்பந்தமாக நாங்கள் ஓவராக படிச்சு போனால் 40 வருடங்கள் 50 வருடங்கள் பழமை வாய்ந்த வியாபாரம். இந்த பழமை வாய்ந்த வியாபாரத்தை இன்றைக்கு இந்த ஒரு நிமிஷம் வந்து ஹதீஸை விட முடியுமா ஒரு பிரச்சனை ஏற்படும். அதனால சகோதரர்களே, சில சகோதரர்கள் வியாபாரத்தை பற்றி படிக்காமலும் வியாபாரம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற உரைகளை கேட்காமலும் அவர்கள் பசாரிலே கூட அவர்களுடைய கொள்கை இருக்கிறது. மார்க்கம் என்பது மஸ்ஜிதுக்குள்ளே படிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதை பிசினஸ் உங்களோடு சொல்ல முடியல. எவ்வளவு கஷ்டமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பொருளாதார ஒரு நெருக்கடிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸுக்காக பிசினஸ் விட முடியுமா, அல்லது ஒரு சிஸ்டத்தை
உங்களுக்கு என்ன ஹதீஸை படிச்சிருக்கிறீங்க, எந்த ஹதீஸின் பிரகாரம் உங்களோட ப்ரொஃபைலை நீங்க எடுக்கிறீங்க, எந்த ஹதீஸின் பிரகாரம் உங்களோட பிசினஸ்ல மார்க்கெட்டிங் நீங்க செஞ்சு கொண்டு போறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் நாள் ஸ்டோப் பண்ணி யோசிக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருப்போம். ஆனால் ரமலான் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அவ்வளவு பிடிக்கும். எனவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு டைம் எடுத்து இப்ப செஞ்சுட்டு போமே, இன்னொரு 5 வருஷம் வந்து பார்ப்போமே, இன்னொரு 2 வருஷம் வந்து பார்ப்போமே, அதுக்கு நம்ம படிச்சு சிஸ்டத்தை மாற்றவே முடியாது. அதுவரை உயிரோடு இருக்கிறது யாருக்கு சொல்ல முடியும்? அதனால சகோதரர் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்ஹாக்கு தகாஃபுர், உங்களை உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம், உலகத்துடைய அந்த பிஸி எல்லாம் உங்களை மார்க்கத்தை விட்டு அப்படியே திசை திருப்பி கொண்டிருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், 1400 வருடங்களுக்கு முன்னால் மனிதர்கள் நிலைப்பாட்டை பற்றி பொருளாதாரம் ஒரு மனுஷன் எப்படி மாற்றுது என்பதை எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜூத்துல் மகாபிர், கபருக்கு போகும் வரைக்கும், கபருஸ்தானங்களை சந்திக்கும் வரைக்கும் தான் இந்த பிஸி எல்லாம் உங்களுக்கு. மலக்குள் மௌத்துவாங்க, மலக்குள் மௌத்துவாங்க. நீங்க பெரிய ஃபேக்டரி ஓனர், நீங்க பெரிய பிசினஸ் ஆள், நீங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரர், நீங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இப்போ ஒரு ரூஹ கைப்பற்ற போல உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு நாள் டைம் தாங்க, கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, டீலிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இப்ப வெளிப்பட்சம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஐட்டம் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கடைக்கு போட்டுட்டு, என்னுடைய வியாபாரத்துக்கு பொறுப்பு கொடுத்துட்டு நான் 2 நாளும் நீங்க கைப்பற்று. ஓகே, பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த அமல்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரி கொஞ்சம் டைம் தான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இது சும்மா உணவு, இது வளமே ஒரு மனுஷன் வார்த்தை. இன்னொரு கலிமத்துன்னு ரொம்ப காலியுமா, இதெல்லாம் நடக்கிறது தேவையில்லை. இது நாங்கள் ஏற்கனவே எல்லாம் பண்ணிக்கோமே. குர்ஆன் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் வரும், ஒரு நிலைமை வரும், மௌத்து வரக்கூட புலம்புவீங்க, கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்பீங்க. ஆனால் டைம் கிடைக்காதுன்றது 100% கன்ஃபார்ம். 100% கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு நாம என்னவோ உயிர் கைப்பற்ற வந்தா கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் சீர் செஞ்சுட்டு போகலாம்னு நினைச்சிட்டு இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம். திடீர்னு இல்லாம போயிடும். அதனால எங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி சமாளிக்கணும், எங்களோட பிசினஸ்ல எப்படி போகும், அது சரியான. சில நேரம் நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான மெத்தட்களை வியாபாரத்தை செஞ்சுட்டு போறோம். எங்களுக்கு மௌத்து வந்தா எங்களுடைய பிள்ளைகள் அதே சிஸ்டம்ல கொண்டு போனாங்க. அவ்வளவு பாவமும் அந்த பிசினஸ் அறிமுகப்படுத்தி அந்த பாவமான மெத்தட்ல செய்து வழிகாட்டிய அந்த பெற்றோர்கள் பொறுப்படுத்த வேண்டிய ஒரு சகோதரர். ஒரு பாவம் டபுள் பாவமாக போகும். அதனால முதலாவது விளைவிக்கிற ஒரு சகோதரர்களே, இஸ்லாமிய வியாபாரம் இருக்கிறாங்க, வட்டி வியாபாரம் கூடாது, ஹராம்னு பேர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாய் பன்றிகள் விற்பனை செய்வது ஹராம்னு பேர் சொல்லிட்டாங்க. மதுபானம் வியாபாரம் செய்வது ஹராம்னு பேர் சொல்லிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசிக்ல அதை விற்கிறதே ஹராம். அது ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு பகுதி இருக்கிறது, வியாபாரம் செய்வது ஹலால். ஒரு சீன் விற்கலாம், அரிசி விற்கலாம், வாகனத்தை விற்கலாம், இன்னும் பைக்கை விற்கலாம், பில்டிங்ஸ் விற்கலாம். வியாபாரம் செய்வது ஹராம். அப்ப விற்கிற பொருள் ஹலால், இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. விற்பனை செய்கின்ற மெத்தட்ல பிழைவர்கள் ஹராம் ஒன்று செய்யும். இன்னும் சில சமயங்கள்ல வந்து விற்பனை செய்கின்ற பொருள் ஹலால், நீங்க பேசுற பொய்யின் காரணமாக அதில் வர ப்ராஃபிட் அல்லாஹ் தஆலா அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அடியோடு அழிச்சிருக்கிறார். இப்படி ஒரு பகுதி இருக்கு. இது ஒரு பகலாம் ஹராம் ஹலால் ஃபத்வா எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்? நவீன காலத்துல வந்து கொக்கோ பேமெண்ட் இருந்துச்சா, நவீன காலத்துல வந்து கிரிப்டோ கரன்சி இருந்துச்சா, நவீன காலத்துல வந்து இந்த கோல்ட் காயின் சிஸ்டம் இருந்துச்சா, நவீன காலத்துல வந்து இந்த பிசினஸ் இருந்துச்சா, அந்த பிசினஸ் இருந்துச்சா, சில கேள்விகள் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு இதுக்கு ஹதீஸ் தெரியுமா, கொக்கோ பேமெண்ட் ஹலாமா ஹலால் என்பதற்கு ஹசரத்மார் கேட்டு சரி வருமா, ஹதீஸ் தெரியுமா, அவங்களே கேள்வி கேட்டு அது ஹலால் என்று பேசுவாங்க. அன்புடைய சகோதரர் உள்ள யாரும் வச்சுக்கணும். இந்த துனியா முடியும் வரைக்கும், இந்த உலகம் முடியும் வரைக்கும் எந்த அந்த பிசினஸ் ஸ்டடி பண்ணணும், கூடுமா கூடாது, யார் அறிமுகப்படுத்துறது, என்னுடைய பின்னணியில் என்னுடைய மெத்தட் நான் காலம் எடுக்கலாம். ஆனால் ஃபத்வா இல்லைன்னு முடிவு வரையலாம். ஆக கொண்டது இது ஹராம் இது ஹலால் என்று தெளிவான ஃபத்வாக்கள் கொடுக்க முடியாமல் போனாலும் ரசூலுல்லாஹ் ரெண்டுக்கும் நடுவு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. வ பைனஹுமா உமூர் முஷ்தபிஹாத்துன். அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியிலே
அடுத்ததாக சகோதரர்களே, இப்போ வியாபாரத்தோட வகைகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் ஒத்துப்பாளையங்கள் படிக்க ஏறலாம். அதில் சில பொதுவான தீர்வுகள் தான் சொல்லலாம். எந்த பிசினஸ் ஹராமாக இருந்தால் எதில் பொய் சம்பந்தப்படுத்தோ கூடாது, எதில் ஏமாற்றம் சம்பந்தப்படுத்தோ கூடாது, எதில் அல்லாஹ் அலைஹி சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அது ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸிலா வ முஹிகத்துன் லில் பரக்கா. இந்த சத்தியம் பண்ணி பிசினஸ் பண்றதுங்கிறது அதில் பொய் சத்தியம் பண்ணுறது பெருமா, அதை விட்டுருங்க. நான் பொய் சத்தியத்தை பற்றி சொல்லலை, உண்மையான சத்தியத்தை சொல்றேன். சத்தியம் பண்றீங்க, அல்லாஹ் என்றீங்க, பில்லாஹ் என்றீங்க, தல்லாஹ் என்றீங்க, அல்லாஹ்வை சத்தியமாக என்றீங்க. எதுக்கு? உங்களோட ப்ராடக்ட்டை பிசினஸ் பண்ணி கொடுத்து. இப்போ நீங்கள் ஒரு சாப்பிட வைக்கிறீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு ஐட்டம் நல்ல பண்ணுங்க, நல்ல பண்ணுங்க, உங்களோட சம்பளம் சொல்லிச்சு அப்படின்னு. உண்மைதான், நீங்க சத்தியம் பண்ணது உண்மைதான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட பொருளை வியாபாரம் பண்றதுக்கு நீங்க அல்லாஹ்வை யூஸ் பண்ணி சத்தியம் பண்ணலாம். ஆச்சரியமா இருக்கு. நீங்க கேட்பீங்க, என்ன நான் பொய் சத்தியம் பண்ணல, உண்மையை தான் சொல்லுங்க. உண்மை சத்தியம் பண்ணியும் உங்களோட பொருளை பிசினஸ் பண்ண ட்ரை பண்ண வரணுங்களா? சும்மா விட்டுருங்க. நம்ம வந்து சொல்லுங்க, நம்ம தூண்டு சொல்லுங்க, வாங்கினா வாங்கிட்டு போகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமா இருக்கிறது லேபர் எல்லாம் மாறி வல்லாஹி சத்தியமா நல்ல ஒரிஜினல் எடுத்துக்குவோம். நீங்க பாருங்க, நினைக்கிறேன் மௌலவியா இருக்கிறார், சத்தியமும் பண்றாரு. சத்தியத்தை நீங்க மெயினாக வச்சு பொருள் வாங்குறீங்க. அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியா இப்போ நடக்கும், குயிக்கா பிசினஸ் நடக்கும். ரசூல் அடுத்தது நம்ம சொன்னாங்க தெரியுமா, சத்தியம் பண்ணி பிசினஸ் பண்ணீங்கன்னா வியாபாரம் குயிக்கா நடக்கும். அதே நேரத்தில் வமுஹிகத்துன் லில் பரக்கா, உங்களோட பிசினஸ்ல வரக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் அடியோட அழிச்சு போகுமாறு. அல்லாஹ்வோட பேரை நீங்க யூஸ் பண்ணுவாங்க. அது பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்டதில்லை, அது பின்னால ஒரு பிரச்சனைக்கும் சத்தியத்தை பண்ணலாம், நம்ப வைக்கிறது. ஆனால் நல்லா விளங்கி கிளியராக இந்த ஹதீஸ, ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக அல்லாஹ்வின் சத்தியமாக நல்ல குவாலிட்டி என்று சொல்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி விற்பனை செய்வாங்க. அது ஏன் வானம்? வானம் ரசூலுள்ள வானம்னா வானம். அன்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹகீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு வியாபாரம் பண்ண வரதுல வாங்குறவன் விற்கிறவன் ரெண்டு பேரும் விற்பார், பயனும் விற்பார், செலவும் விற்பார். நிறைய நான் சொல்றாங்க, இதுல ரெண்டு பேருமே குவாலிட்டியை மாற்றி சொல்றேன். சைனாவுடைய ப்ராடக்ட் லேபரை கலட்டி போட்டு பாக்ஸை மாற்றி அது ஜப்பான் டைம் சொல்லி கூட ஏமாத்த பார்க்கிறேன். இப்போ நான் சொல்ல கூட செய்யறேன், பாக்ஸை மாற்றுறேன், பேச்சை மாற்றுறேன், ஸ்டிக்கரை மாற்றுறேன், டிசைனை மாற்றுறேன், எப்படியாவது ஒன்று விற்கும். இப்போ நீங்க நான் இந்த இடத்துல போய் சொல்லுவேன், உண்மையை சொல்லி வியாபாரம் 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பாக்ஸை மாற்றி, ஸ்டிக்கரை மாற்றி, அட்ரஸை மாற்றி, பொய்யாக ஏமாற்றி இந்த பொருளை விற்பனை செஞ்சா 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 9,000 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து ஏமாற்றி வியாபாரம் பண்ணுகிறார்களோ முஹைகத் பரக்கத்துன் அலைஹிமா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இடம்பெற்ற வியாபாரத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் அளிக்கிறார். அன்பான சகோதரர், ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க லட்சத்துல கோடியில மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு மேலே இல்லை, அல்லாஹ் அந்த கோடி பணத்திலிருந்து பரக்கத்தை கலைக்கிறாங்க. அது எப்படி ஸ்பீடாக எந்த பக்கத்துல சலுகை இல்லாமல் போகும்போது யாருக்கும் சொல்லிடலாம். அங்கதான் பயப்பட வேண்டியது. சில பேர் ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிப்பா, வீரனாக பேசுவான், பொய் சொல்லாம முஹாசபா பண்ணினா, சுய விசாரணை செஞ்சு பார்த்து அவனுக்கு விட நாங்கள் ஏமாற்றி வியாபாரம் பண்ணிட்டா 50 லட்சம் ப்ராஃபிட் இருக்கு. டாக்குமெண்ட்ஸை பொய் செஞ்சு மாற்றி வியாபாரம் பண்ணதுனால அந்த 10 லட்சம் ப்ராஃபிட் இருக்கு. பிரச்சனை உள்ளத்துல உறுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னாங்க, சில விஷயங்கள்ல இஸ்தஃப்தி கல்பக், எங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாம். நீங்க பண்ற வியாபாரம் நீங்க ஓப்பனாக எங்கிட்ட சொன்னால் ஹராமா ஹலால்னு சொல்லலாம். சில ஆட்கள் மறைப்பாங்க, 50% மறைச்சு சொல்லுவாங்க, பிசினஸ் பண்ண கூடுமா கூடாது, விளக்கம் கூடுமா கூடாதுன்னு கேட்பாங்க. அப்படி ஏன்னா சில விஷயங்கள் நீங்க நேரோட்டமாக சில விஷயங்களை சொல்லி ஹலால் பக்கம் எடுத்திருக்கலாம், மறைக்கிற மறைச்சு இஸ்தஃப்தி கல்பக் உள்ளத்துல கேட்கும். அப்போ உள்ளம் சொல்லுவது தெரியுமா, ஏ மனிதா நீ பொய் சொல்கிறாய், நீ ஏமாற்றுகிறாய். ஏன்னா மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், எங்களை வாய்க்கு பூட்டு போடப்படும், எங்களை அடையில எல்லா உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும். கை பேசும், கால் பேசும், எல்லா உறுப்பும் பேசும். அப்ப சொல்லும், இவர் என்ன செஞ்சார், இந்த மிக்சிங்ல ஒரு மாற்றத்தை செஞ்சார், வியாபாரம் பண்ணினார். இவர் அந்த மூளை சொல்லும், இவர் அடுத்தவனை எப்பயுமே ஒரு வளர்ச்சி தந்தாலும் அல்லாஹ் அவர் கட்டத்தில் பிடிப்பார். ஒரு குடி இங்க பிடிக்கிறதாட்டி மறுபடியும் முடிச்சுக்கணும். நீங்க போற நேரம் அல்லாஹ் சொல்றான், அவர்களை நிறுத்துங்கள், இன்னும் மஸ்மூன், அவர் விசாரிக்கப்படணும். அவன் சும்மா போகல, கேட்கிறதெல்லாம் கேட்க, நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க, 2 கேள்வி எங்களுக்கு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர், எப்படி செலவழிச்சீங்கன்றதை நாங்கள் படிச்சுக்கணும். அது நீங்களேவா இல்லையான சந்தேகம், எப்படி சம்பாதிச்சு
எப்படி ரிலாக்ஸாக ஜனாசா கொண்டு அடக்கலாம்? நபிகள் சொன்னார்கள் யாராவது கடனோடு மரணித்தால் முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. ஒரு மனிதன் கடனோடு மூத்தானால் ஜனாசா கொண்டு அடக்கிறோம், ஆனா அவருடைய அந்த ரூஹ் நிம்மதி அடையாதுன்னு சொன்னார்கள். முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. குடும்பத்தார்களோ அல்லது மூத்தா போனதுக்கு காரணம் சொன்னால் எங்களுக்கு வாழ யோசிக்கிறாங்க. பெஸ்ட் சொல்லிச்சுனாலே உஷ்ணோடு சொல்லிக்கிறது அப்படியே நடந்திருக்க மாட்டேன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படி மனுஷன் சொல்லுவாங்கன்றதுனாலதான் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நீங்க பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பிசினஸ் பண்ணக்குள்ளே கடன் விஷயத்துல கவனமாக எழுதி வச்சுக்கணும். நீங்க கணக்கு இல்லாம சில கடன் கேட்டு கூட எடுத்துட்டாங்க, கரைச்சிக்கலாம், மறுமையில பார்த்துக்கணும். அப்படி மறுமையில பார்த்துக்கணும் யார் சொல்லணும்? நீங்க எனக்கு கடன் தரணும், நான் தானே சொல்லணும் மறுமையில பார்த்துக்கணும். இது கடன் கொடுக்க வேண்டிய சொல்லணும். நான் தரமாட்டேன், ஏன் பொருசுக்கு போங்க ஏற்படுத்தி வாங்க முடியுங்களா? நாளைக்கு ஒரு போர் அடிப்போம், உண்டை தெரியுமோ, அதுக்காக அவன் அடிக்க வர கொஞ்சம் கூட அடுத்தவனுடைய பணத்தை பற்றி யோசிக்காமல் சிந்திக்காமல் வியாபாரிகள் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பாக இருந்தால் இது இஸ்லாமிய வியாபாரம் அல்ல சகோதரர்களே. இது முஸ்லிம்களுடைய வியாபாரம் அல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கிடையே இன்னைக்கு வியாபாரம் வருகின்ற சில மார்க்கெட்டிங் விஷயங்கள்ல இந்த உலகம் எங்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறதுனால தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வச்சிருக்கு. எப்படி மியூசிக் இல்லாம ஒரு கடையோட ரன் பண்ணலாம், சிகரெட் இல்லாம ஒரு ஹோட்டல் செய்யலாம். இது கூட ஒன்றும் இல்லை. ரொட்டி விற்கிற யாரும் ப்ராஃபிட் எடுக்குது, சிகரெட் என்ன விற்கிறீங்க? அப்பதான் ஹோட்டலுக்கு ஆட்கள் வருவாங்க, டீ குடிக்க ஆட்கள் வருவாங்க. வல்லாஹி நான் சிகரெட்டை ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. உனக்கு யாருக்கு பத்தா பண்ணது? நீங்க அவங்க பிசினஸ் நீங்க மார்க்கெட்டிங் யூஸ் பண்றது யாரும் நீங்களே கூட வாயில சொல்றீங்க சிகரெட்டை விற்றா தான் கடவுளுக்கு ஆள் வருவீங்க. அவங்க ரொட்டியை விற்கிறதுக்கும் டீயை விற்கிறதுக்கும் ட்ரேண்டியை விற்கிறதுக்கும் சிகரெட் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை எடுத்தாலும் சரி எடுக்கிறாங்க ஹராம் தான் கூடாது. எனவே ஹோட்டல் செய்யறவங்க நீங்க சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு போடாம இருக்கும், நீங்க செய்யற ரொட்டியெல்லாம் விற்கிறதுக்கு ஒன்று போடாம இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் இருக்க வேண்டியது அவனுக்கு ஒரு வழக்கத்தில் உடனே தெரியுமா? ஹராத்தை விட்டுறீங்க அல்லாவுக்காக விட்டு பாருங்க. நீங்க சிகரெட் விற்பனை நிறுத்தி பாருங்க. ஒன்று ஹராம் ஹலால் பிரச்சனை, 2வது சமூக பிள்ளைகள் நீங்க ஒரு மோசமான ஒரு எதிர்காலத்துக்கு வழிகாட்ட பிரச்சனை. 2க்கும் உதவியாளராக இருக்கு. அது மாதிரி சகோதரர்களே, மியூசிக் ஹராம் எவ்வளோ பயான்கள் பண்ணினாலும் பள்ளியில பயான்கள் போவாங்க, கடைக்கு போனா ஹோட்டல்லையும் பாட்டு போடுறாங்க. நம்மளுடைய 5 விஷயத்தை நீங்க பாருங்க. வார கஸ்டமர்கள் பார்வையை எங்க அழகாக அவங்க பார்க்கறது கொண்டே இருக்கும். ஒரு கடை அவங்க கடவுளுக்கு பார்த்தோம்னா அந்த மூச்செடுக்க கூட அவங்க வாசத்தை அழகான ஒரு மனத்தை நுகர்ந்து விடுவாங்க. அவங்க மனத்தை முக்கியமானது பார்த்தல் கேட்டல், காலுக்கு இனிமையான கேட்கணும் கடவுளுக்கு வரக்கூடிய அவருக்கு பார்த்து. அதே மாதிரி கவர்ச்சி 5 விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அதே உள்ள அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்துடைய மார்க்கெட்டிங் சிலபஸ் கொண்டு போய் எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறோம். சில முன்னாடி வியாபார நிலையங்கள் தெரியும். நீங்களே யோசிச்சு பார்த்து 10-15 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கடைக்கு போனா மியூசிக் இருக்கல, பொம்பளை மட்டும் இருக்கல, முன்னுக்கு பெண்கள் அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் மாறுதலா இன்னைக்கு போனதோட மியூசிக் இருக்குது. முன்னுக்கு ரிசப்ஷன்ல 4-5 பொம்பளை பிள்ளைகளை மேக்கப் பண்ணி அவங்க சிஸ்டம் தெரியுமோக்கு அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. 5 ஒரு 6 மேக்கப்பை மாற்றணும், லிப்ஸ்டிக்கை மாற்றணும், நீங்க இந்த பெர்ஃபெக்ட் அடிக்கணும் தெரியுமா? இது மேக்கத்திய கலாச்சாரம். ஏன்னா உங்களை கண்டு மக்கள் வருவாங்க. பெண்கள் ஒரு ஈர்ப்பு இருக்குது. இது பிசினஸ் எங்கெல்லாம் வீக் போயிட்டு இருக்கிறோம். இதை யாரும் சொல்லி கொடுக்குறாங்க, செஞ்சு போடுங்க, ஒரு சம்பளம் குறைச்சு கொடுக்கலாம், மக்களும் சாரியாக வருவாங்க. மனிதர்களை வீக் போயிட்டு தானே சாரி இப்ப பார்க்குறாங்க. இஸ்லாமிய ஒன்றும் இல்லை, பிசினஸ் டெவலப் பண்ணணும், ஆம்பளை எல்லாம் விளக்கியாச்சு, பொம்பளை எடுத்து போடுறீங்க, அதுகளுக்கு உடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுக்குறீங்க, இதை பூசல் பண்றீங்க, மியூசிக்கை போட சொல்றீங்க, மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த பயானம் கேட்டு ஹதீஸை கேட்டுன்னா நாங்க உள்ளுக்கு தான் இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கும். எங்களுக்கு இவ்வளவு கடவுள் ஓகேல பயானம் ஹதீஸும் அதை பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க. நாங்க பிசினஸ் டெவலப் பண்ணா வேற பார்க்க முடியும். எத்தனை ஏர்லைன்ஸ் சொல்லுது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல இன்டர்வியூக்கு முதலாவது சிஸ்டம் தெரியுமா? பெண்கள் இன்டர்வியூக்கு வந்தா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, உனக்கு ஒன்றும் இல்லை, உடுப்பு வச்சிருப்பாங்க, இந்த உடுப்பை போட்டுப்பாங்க. அவங்க ஒரு யூனிஃபார்ம் தச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த தச்சு வச்சிருக்கிற சைஸ் உள்ளுக்கு வாரவங்களை மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அது அவ்வளவு எங்களை யாரும் செலக்ட் பண்ற எல்லாரும் ஒரே சைஸ்ல இருக்கும். அதாவது உடுப்பை போட்டுப்பாங்க. உடுப்பு அப்ப எது சிலரைகள் எடுக்கலாம். உலகத்துல அனுபவம் சில மார்க்கெட்டிங் சிலர் எடுக்கலாம், சிலர் எடுக்கணுமா? இன்னைக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ்மா அதை பத்தி சொல்ல தேவை. சிலர் முஸ்லீமோட பேரை வச்சு கூட அந்நியாயம் செய்து கொண்டு இருக்காங்க. அந்த யூடியூப் இன்னைக்கு அந்த ரிவ்யூ போடுற பேர்ல டேஸ்டான சாப்பாடும் நல்லா பண்றான், டேஸ்ட் இல்லாதவும் நல்லா பண்றான்,
சதிக்கும் பிழைக்கும் சதி என்றான், சதியை சதி என்றான், சதியை கொடுத்தா எதையும் செய்கிறார் ஒரு சிலர் தவிர. இன்னைக்கு அது தாண்டி போய் இன்னைக்கு சகோதரர்களே ஆண்கள கலாச்சாரம் வந்துச்சு. இன்னைக்கு பொம்பளை எப்படி தொழுகிறோம், இஸ்லாத்தை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம், ஹலால சம்பாதிக்கணும் ஆசை வைக்கிறோம். ஆனால் எங்களை பொருளை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு பொம்பளையை கூப்பிடுறோம், அவங்க சொல்றது உடுத்து காட்டுறோம், ஒரு உடலை கூப்பிடுறோம், உடுத்து காட்டுறோம், வாய்ஸ்கால் கொடுக்க சொல்றோம், ஃபேஸ்புக்ல ப்ரொமோட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல போடுறோம், டிக்டாக்ல போடுறோம், வியாபாரம் பெருக ஆரம்பிக்கு, கடையில இடமில்லாதவங்களுக்கு போகுது, இந்த ப்ரொடக்ஷன் கூட்ட வேண்டும் வருது. அனுப்பிட்டாங்க அத்துனியா சிஜுல் முஃமின் வஜனத்துல் காஃபிர். இந்த துனியா என்பது முஃமின்களுக்கு வந்து சிலை கூட போடுது, ஒரு பிரிசன் ஜெயில். ஜெயிலுக்கு போனீங்க நினைச்ச சாப்பாடு சாப்பிடணுமா, நினைச்சவங்க வெளியே வந்துட்டு போகணுமா, நினைச்சவங்களோட நினைச்சதை பேசி முடிக்கிறதே. துனியா என்பது முஸ்லீம்களுக்கு அப்படித்தான். ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இஸ்லாமில் அப்படிதான். ஆனால் மறுமை காப்பீர்களுக்கு வந்து வஜனத்துல் காஃபிர் துனியா, காப்பீர்களுக்கு சொர்க்கம். நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை போகலாம், நினைச்சதை செய்யலாம், நினைச்ச சிஸ்டத்தை அமல்படுத்தலாம். ஆனால் மறுமையை பொறுத்தவரைக்கு அதை எங்களுக்கு தான் செய்யலாம். ஹதீஸ் எப்படி வந்து அவர் கடற்கரை கூடு கட்ட நாம் கட்டும், அதனால ஹலாவோ ஹலாவோ எதையாவது செஞ்சு எப்படியாவது செஞ்சு நாங்கள் முன்னேறோம். வாழும் சகோதரர்களே, அல்லாஹ் சில நேரத்தில் சில கட்டங்களை விட்டு விட்டு பிடிப்பார். இந்த வருஷம் அப்படிங்கிற சதி அல்லாஹ் பிடி மிக கடுமையானது. நீங்க கோடியில் சம்பாதிங்க, இஸ்லாம் சொல்ற நூற்றோடு சம்பாதிங்க. இஸ்லாம் தடுக்கலையே. எங்கேயாவது ஹதீஸ்ல வருதா கோடீஸ்வரனாக கூடாது, லட்சாதிபதியாக இல்லை, நீங்க தாராளமாக கோடீஸ்வரனாக. அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய பணக்காரர், உஸ்மான் ரலியல்லாஹு மிகப்பெரிய பணக்காரர், சஹாபாக்கள்ல மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார், சம்பாதிச்சார். நாம் என்ன பாதுகாத்து கொடுத்துக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் பிசினஸ் பற்றி படிக்க வேண்டியிருக்குது. தயவு செய்து நாம் சொல்கிறோம், மார்க்கத்துக்கு முரணான முறைகளில் போய் சம்பாதிக்கிறதுக்கு நான் யாருமே தயாராக கூடாது. எல்லாம் ரஹ்மான் அனைவருடைய பொருளாதாரத்தை வழங்க செல்வாராக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இடையுள்ள தலைப்பில் ஒரு சில தகவல்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, வயதிலே மூத்தவர்கள் பழைய வியாபாரிகளுக்கு சில அனுபவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஆரம்ப காலத்திலே முஸ்லீம் அல்லாத மாற்றுவத சகோதரர்கள் அவர்களுடைய லட்சக்கணக்கான பெருமதியான சில பொருட்களை முஸ்லீம்களிடத்திலே அமானிதமாக கொடுத்துவிட்டு செல்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்களை கூட நம்பாத அளவுக்கு இஸ்லாமிய மதத்தை சில கட்டங்களை வச்சு சொல்றோம். இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசுறதுக்கு நிலைமைகள் முஸ்லீம்களாக ஏற்படுத்தக்கூடாது. சில நேரம் வியாபாரிகள் கலைத்துக் கொள்வதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கிட்ட போனால் சொன்ன டேட்டுக்கு தருவார், செக் ஒன்று தந்தால் டைமுக்கு மாதம் எடுப்பார், செக்கை தந்தால் உண்மையான செக்கை தருவார்கள் என்பார். ஒரு மனிதனுக்கு டேட்டுக்கு சரி அதாவது முடியாமல் போனால் எங்களுக்கு விளக்கு நாளைக்கு செக்குக்கு சரி போனது ஏதா போன் ஆஃப் பண்ண மாட்டார்கள். நேரடியாக கால் பண்ணி சொல்லுவார்கள், நாளைக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு நாளைக்கு டைம் தான் இருப்பாங்க. ஆனால் எங்கடாக்கள் சிலர் என்ன செய்யறாங்கன்னா செக்கை கொடுக்குறாங்க. தெரியுமா, எனக்கு இந்த மேனேஜர் வந்து என்ன வளர்ந்து கைடுவாங்க, சல்லி இல்லாட்டி செக்கை பாஸ் பண்ணுறேன், ஓடி எல்லாம் கணக்கு இல்லை. அதை நான் 25 வருஷமா வியாபாரம் பண்ணுறேன், மேனேஜர் வந்து என்னோட அப்படி கொக்கணுவான். ஒரு கோல் செக் பாஸ் ஆகுதுவாங்க. அந்த செக் பாஸ் ஆகுற விஷயம் ஓவர் டிராஃப்ட் பாஸ் பண்ணினா வட்டி வருது. அவங்க தலை போடுறது இல்லை. நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல வந்து சல்லி இல்லாம செக்கை பாஸ் பண்ணினீங்கன்னா ஒரு டைம் சின்ன டைம் ஓவர் டிராஃப்ட் வருது. இதை படிங்க. சிலருக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்கணும் நடிக்கிறார். அதே மாதிரி சகோதரர்களே, இந்த உண்டியல் வியாபாரம் கேஸுக்கு நடக்கும், கடனுக்கு உண்டியல் செய்யலாம், அதுவும் பண்ணி வேண்டும். சிலருக்கு சொல்றாங்க தெரியுமா, அசல் எங்களுக்கு உங்களோட பத்துவா வைத்து முடியலாம் அப்படிங்க ஜெமியத்தினோட பத்துவா போக நினைக்கிறாங்க. அகிலே எங்க ஜெமியத்தினோட பத்துவா நிமிஷம் நம்பர் இருக்குது, கூகுள்ல சேர்ச் பண்ணி அவங்களுக்கு கடனுக்கு உண்டியல் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஜுவலரி செய்ய மாட்டேன், தங்க வியாபாரி கடனுக்கு தங்க வியாபாரம் பண்ணேனா நாங்க சொல்ற நம்பே இல்லாட்டி அகிலே எங்க ஜெமியத்தினோட என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஆதாரத்தோட கேள்வி. ஏன் தெரியுமா சகோதரர், இன்றைக்கு சில சகோதரர்கள் வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு இல்லை. எங்களுக்கு பேசவும் வேணாம், கோடியில் சம்பாதிக்க பேசவும் வேணாம், பேசவும் வேணாம். அன்னைக்கு ஒருத்தர் சகோதரர் சபையில பேசிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொருத்தர் வியாபாரத்துடைய கஷ்டங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், எங்க பேசுறோம், மக்காவை உண்டாட வச்சு அவர் குடும்பத்தை எல்லாம் உண்டா கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றார், எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற அவர் குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தை பேரை சொல்றார். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த ஹசரத் இந்த பொருளை 1,15,00,000 அல்ஹம்துலில்லாஹ் குடும்பத்தை
அவன் பொய் தொடர்ந்து இல்லை, அது களவண்டியில போட்டு நல்லா தெரிஞ்சு எப்படி வாங்குவீங்க? இவன் சல்லி கொடுக்குறான், நேரம் சல்லி கொடுத்தாரு இப்படி ஒரு ஐட்டம் வந்தா களவெடுத்து வந்துருக்கு, நாளைக்கு இவ்வளோ தள்ளிதான் அவன் சிம்பிளாக கழிக்கிறான். இது ஹராம விளங்கப்படுத்தினா இது ஹராமா அப்படின்னாச்சியா அந்த காலத்துல அவர் எப்படி BMW வாங்குது, அவர் எப்படி அது வாங்குது, எல்லாம் இப்படிதான் சம்பாதிக்கிறது. இது ஹராமடா தண்ணி வாரத்துல போய் ஆடுகளை கொஞ்சம் மேய்ச்சி போடு அதோட வாங்கணும்னு நினைப்பார். அப்படி ஒரு காலம் வருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொல்லு. அப்ப நாம நெருப்புக்குள் நடக்கிறோமா சகோதரர்களே? எந்த பிசினஸுக்கு போகலாம் அப்படி சர்வசாதாரண வைகுமார் மணியமார் செய்யறாங்க. வீட்டுல தங்கத்தை கொண்டு போய் ஜூவலர்ல கொண்டு கொடுக்குறாங்க. இந்த தங்கத்தை நிறுத்தி பாருங்க, எத்தனை பவுன் வருது, 3/4 பவுன் வருது, 1/2 பவுன் வருது. அப்படியா புதிய டிசைன் வந்து காட்ட போடுவாங்க, புதிய டிசைன் காட்டப்படுது. அப்ப இது கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் சார், இந்த பழைய தங்கத்துக்கு எவ்வளவு வருது? அப்ப கடைக்காரங்க சொல்லுவாங்க இதுக்கு வந்து 2.5 லட்சம். ஓகே, அப்ப புதிய தங்கம் 3.5 லட்சம். இது ஒரு காம்பவுண்ட் உதாரணம் பேச்சுக்கு சொல்றேன். அப்ப நீங்க எவ்வளவு தரணும்? 1 லட்சம் தான். விலை கூட இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிகோவ தானதோட எனக்கு 2 லட்சம் ரூபாய் சல்லி தரும். இது ஹராமா ஹலாலா? இது ஹலால். பைக்குக்கு ஹலால், பஸ்ஸுக்கு ஹலால், வேனுக்கு ஹலால், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஹலால். தங்கத்துக்கு ஹலால், வெள்ளிக்கு ஹலால். அது மட்டும் தனிச்சட்டம் இஸ்லாம் சொல்லி இருக்கு. புகாரியை பிரட்டி பாருங்க. இஸ்லாத்துல சில வியாபாரத்துக்கு தனிச்சட்டம் சொல்லி இருக்கிறது. தங்க வியாபாரத்துக்கு தனிச்சட்டம் இருக்குது, வெள்ளி வியாபாரத்துக்கு தனிச்சட்டம் இருக்குது. இதை படிக்கிறது நான் தங்க பிசினஸை கொண்டு வந்து இந்த சமூகம் வியாபாரத்தை செய்து கொண்டு அவர்களுடைய அமல் விஷயத்தில் எந்த அளவுக்கு மும்முரமாக இருந்தாங்கன்னா சஹாபாக்களை கண்டவர்கள் கதாதான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபியை மிக முக்கியமான ஒரு தாபி. அவர் சொல்றார் காரணம் கௌமு எத்தஜிரும். சஹாபா சமூகம் வியாபாரிகளாக இருந்தார்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த பிசினஸ் நடந்தாலும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கூடிய நேரம் வந்தால் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய தொழிலோ அல்லாஹ்வுடைய கடமை அவர்களை நிறைய விஷயங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலங்களில் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நாங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக ஒவ்வொரு தலைப்பாக உஷாராக்கான என்ன, முதாரபான என்ன, முராபஹான என்ன, ஃபினான்ஸுக்கு வாங்குறது கேள்மா இஸ்லாமிக் ஃபினான்ஸ் ஒன்று இருக்குதா இல்லையா, அதான் எத்தனையோ விஷயங்கள் இந்த இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் நம்ம படிக்கிறதுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அவங்க அப்படி நாங்கள் ஏற்பாடு செஞ்சா நீங்க கட்டாயம் இதுகளை கலந்து